يا الله يا رحمن يا رحمن. قال الشيخ ابن حجر العسقلاني رحمه الله: إنه أسر ابن عم لي في بلاد المشركين فطلب الروم في فدائه مالا كثيرا فلم نطق إعطاءه فأرسلنا إليه أسماء أهل بدر رضي الله عنهم. இப்னு ஹஜ்ஜானில் அஸ்கலானி என்ற பெரியார் இவ்வாறு கூறுகிறார்: இஸ்லாத்துக்காக நிகழ்ந்த ஓர் புனித போரில் என் சாச்சாவின் புதல்வன் கைது செய்யப்பட்டு அவர்கள் நாடு கொண்டு போகப்பட்டார்கள். அவரை விடுவிக்க முயற்சித்தோம். பெரியதொரு தொகை விடுவிக்க கேட்டார்கள். அதற்கு எங்களுக்கு திராணி இல்லை. எனவே பத்ர் சஹாபாக்களின் திருநாம பட்டியலை அவருக்கு ரகசியமாக கையளித்து அதனை தவறாது ஓதி வரும்படி செய்தி அனுப்பினோம். அவர் மிக அவசரமாகவே விடுவிக்கப்பட்டு ஊர் வந்து சேர்ந்தார். நடந்தது என்னவென்று அவரிடம் விசாரித்தோம். அவர் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் எனக்கு அனுப்பிய பத்ர் சஹாபாக்களின் திருநாம அணியை நீங்கள் ஏவி இருந்தது போல் தினமும் தவறாது ஓதி வந்தேன். என்னை விலை கொடுத்து வாங்கியவர்கள் எல்லாம் பல தொல்லைகளுக்கும் ஆளானார்கள். இறுதியாக ஒருவன் என்னை 7 பொன் நாணயத்துக்கு பொறுப்பேற்றான். 3 தினங்களுக்குள் அவன் பெருந்துயருக்குள்ளானான். இதனால் என்னையும் கொடுமைப்படுத்தினான். நீ ஒரு வஞ்சகக்காரன், உன்னை கொன்றளிப்பதல்லாது வேறு யாருக்கும் விற்க மாட்டேன் என்று சூளுரைத்தான். உன்னை என் தெய்வத்துக்கு பலியிடுவேன் என்று பயமுறுத்தினான். இப்படி அவன் சபதம் செய்து பல நாட்கள் ஆகவில்லை. அதற்கு முன்னமேயே அவன் சவாரி செய்த குதிரை அவனை கீழே தள்ளிவிட அவன் இறந்தான். இதற்காக அவனுடைய மகன் எனக்கு பல இன்னல்கள் விளைவித்தான். ஊர்வாசிகளின் மத்தியில் என் விஷயம் பரவிவிட்டது. இந்த சிறை கைதியை இவ்வூரில் வைக்காதீர்கள், அப்புறப்படுத்தி விடுங்கள் என்று ஊர்வாசிகள் அவனிடம் சொல்ல துவங்கினார்கள். அப்போதும் அவன் இவனை கொல்லாமல் விடமாட்டேன் என்று சபதம் கூறிக்கொண்டிருந்தான். 3 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்கு முன் அங்கு மாபெரும் சங்கடம் நிகழ்ந்துவிட்டது. அந்த நாட்டு மன்னனின் மாபெரும் கப்பல் நிறைய ஏற்றியிருந்த சரக்குகள் சகிதம் கடலில் மூழ்கிவிட்டது. அதனுள் அரசனின் மகனும் இருந்தான். இவ்விடயம் அரசனுக்கு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் என்னை பற்றியும் நான் கைதாகி வந்த பின் நாட்டில் நிகழ்ந்த கேடுகள் பற்றியும் அரசனுக்கு அறிவித்து விட்டார்கள். அரசன் திடுக்கிட்டான். இந்த முஸ்லிம் இங்கு கைதியாக இருப்பதை நான் அறியவில்லையே. அவன் நபிமார்களின் வாரிசாகத்தான் இருக்க வேண்டும். அவனால் நாங்கள் மிகவும் நஷ்டமடைந்து விட்டோம். அவனை இப்போதே நாட்டை விட்டும் அப்புறப்படுத்துங்கள். அவனுடைய கை செலவுக்காக 100 தங்க நாணயமும் கொடுத்து அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறான். இதுதான் நான் விடுதலை பெற்ற வரலாறு என்று அவர் கூறினார். تحية المولى
عن بعض المغاربة قال خرجت مسافرا في سفينة كبيرة وكان فيها خلق كثير فهاج من البحر واستدت الريح وعظمت الأمواج حتى أشرفنا على الغرق فكنا بين داع وباك متضرع فقال ابن أصحابه إن بالسفينة. நல்லவர் ஒருவர் அறிவிக்கிறார், பிரயாணத்தில் சென்ற கப்பலில் நானும் பயணம் செய்து கொண்டிருந்தேன். அதிகமான பிரயாணிகள் அக்கப்பலில் இருந்தார்கள். நடுக்கடலில் நாங்கள் செல்லும் பொழுதோ பலமான காற்று வீச ஆரம்பித்தது. அலைகள் மலை போல எழும்பி குதித்தன. கப்பல் கடலில் மூழ்கிவிடுமோ என நாங்கள் யாவரும் அஞ்சினோம். யாவரும் கண்ணீர் விட்டு கதறியும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிந்தும் எங்களை மறந்தோம். அப்போது சக பிரயாணி ஒருவர், இந்த கப்பலில் ஒரு துறவியும் எம்முடன் பிரயாணம் செய்கிறார், அவரை சந்தித்தால் அவர் ஏதாவது உபாயம் கூறலாம் என்றார். நான் சென்று அவரை பார்த்தேன். அவர் கலவரம் ஏதுமின்றி நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். இவர் சரியான அறிவுள்ளவராக இருந்தால் எல்லோரும் கண்ணீரும் கம்பலையுமாக அழுது பிரலாபித்துக் கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருப்பாரா என்ற ஐயம் எனக்கு எழுந்தது. எனவே எனது காலால் தட்டி அவரை எழுப்பினேன். அப்போது அவர், எவனுடைய திருநாமத்தை கொண்டு எது கருமத்தையும் துவங்கினால் வானத்தையுடைய பூமியுடைய தீமைகள் எவ்வித தீங்கும் செய்யாதோ அந்த அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு எழுந்திருக்கிறேன் என்று கூறியவராக எழுந்து உட்கார்ந்தார். நான் நிலைமையை அவருக்கு விளக்கினேன். மௌனமாக இருந்தார். மீண்டும் கூறினேன், இந்த பத்ர் சஹாபா பெருமக்களின் திருநாம பட்டியலை கப்பலின் முன்பக்கமான அணியத்தில் வைத்து காற்று எப்பக்கம் வீசுகிறதோ அப்பக்கமாக சமிக்ஞை காட்டும் என்றார். அதுபோன்றே செய்தேன். மறைமுகமான சில மனிதர்கள் கப்பலின் ஓரங்களை பிடித்து தள்ளிக்கொண்டு போய் கரை சேர்ப்பதைக் கண்டேன். அன்றைய தினத்தில் எத்தனையோ கப்பல்கள் காற்றில் சிக்கி கடலில் மூழ்கிவிட்டதாக அறிந்தோம். அடுத்த நாள் சாதகமான காற்று வீசத் தொடங்கியது. நாங்கள் பயணம் மேற்கொண்டு எல்லையை சென்றடைந்தோம். இவ்வற்புத காரணங்கள் எல்லாம் அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனித் தோற்றத்தின் மூலமாக நாம் பெற்ற அருள் பெரும் பாக்கியங்களாகும். ஏன் அகில உலகத்தாரும் பெற்ற அளவிட முடியாத பாக்கியமாகும். أردنا